அந்த பாடல்கள்லாம் வந்து பூர்வீகமாக பெரியோர்கள்லாம் பாடியிருந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டி பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி நாம் அதை விடக்கூடாது. அதை வந்து திரும்பவும் மறு உருவாக்கம் பண்ணோம். வணக்கம் சார். என்னுடைய பேர் ராணி. நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுசேரின்ற கிராமத்தில் இருக்கிறேன். இப்போது இருளர் பழங்குடி மக்கள் வந்து மொத்தம் 37 வகையான இருக்காங்க. அந்த 37 வகையில் 4வது இடத்துல இருளர் மக்கள் இருக்காங்க. எல்லா நேரங்கள்லேயும் உழைச்சிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அந்த காலத்துல இருந்தே பெரியவங்களும் இருந்த காலத்துலேயே வந்து நிறைய பேர் ரொம்ப ஜாலியாக சாயந்தர டைமில் ஜாலியாக மேளம் அடித்து பாட்டு பாடி அந்த மாதிரிலாம் சந்தோஷமாக பொழுதுபோக்காக இருந்திருக்காங்க. அது மாதிரி அப்போது இருந்தாங்க. அது வந்து அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலிமா டோல்கட்டை இருளர் கலைக்குழுன்ட்டு அந்த குழு மூலிமா நம்ம இருக்கிற மக்கள் எல்லாருமே யார் யாருக்கெல்லாம் பாட தெரியும், யாருக்கெல்லாம் மேளம் அடிக்க தெரியும், நாங்கள் அந்த பாடல்கள்லாம் எழுத ஆரம்பித்தோம். பால் கொடுத்து யானையில் போடமா? யானைன்னா யானை. ஃபஸ்ட்டில் என்னென்னா அதான் பாட்டு ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா எதை எதை பேஸ் பண்ணி எப்போ எதனா ஒன்று மனசுக்குள்ளே இருக்கும்ல, அதை வந்து நான் இப்போது சாமியை பற்றி எழுதணுன்னா சாமியை பற்றி எழுதுவேன். இல்லை மாமா அத்தை மாமா அந்த மாதிரி அது மாதிரி இப்போது அதை வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு 84 பாடல்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அது மாதிரி எல்லாருமே பேச மாட்டாங்க. அது மாதிரி கொஞ்சம் பேர், ஆனால் ஒரு சிலர் ஒரு கிராமத்துக்கு போனால் 10 பேர் தான் பேசுவாங்க, மீதி பேர் அமைதியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மக்கள்கிட்ட என்ன நம்ம இந்த இசை கொண்டு போனால் தான் அவங்க பேசுவாங்க. I am constantly doing some project with folk performers, and I build ideas with them for a global audience. Mr. Paul, myself, and the Serendipity team, we put together like a list of artists, and Rani Amma seemed to be like the perfect fit for something like this. I can bet that you've not heard a voice like Rani Amma. Rani Amma is, according to us, the Beyonce of folk music from here. She's a powerhouse when it comes to not just performance but who she is as a person. If not for her, we would have clearly lost a lot of what we know. இந்த சமூகம் வந்து வெளி உலகத்தை அதிகமாக போய் பார்க்குறப்போ அவங்களுக்கு உள்ள ஒரு திறமைகளை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க குடும்பத்தையும் அவங்கள சார்ந்த ஒரு கலைஞர்களையும் தொடர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பை வந்து அவங்களும் உருவாக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை கண்டிப்பாக அது மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அவங்க வந்து நிறைய பேரை உருவாக்குறது. இப்போ நான் வந்து ஒரு குழுவை உருவாக்கின மாதிரி அவங்க வந்து பல குழுக்களை வந்து உருவாக்குறது.